வெல்கம் டு எம்என்எம் சமையல். நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து தக்காளி சட்னி. தக்காளி சட்னி வந்து இது ஒரு நிறையா செய்யலாம். எங்கள் அம்மா எப்பயுமே இது மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ள எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் போடணும். சோம்பு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு 3 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் குட்டியாக தான் போட்டிருக்கேன். ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வேக விடணும். தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிச்சு விட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நம்ம சாம்பார் பொடி இருந்தால் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா மிளகா பொடி கொஞ்சோண்டு மல்லித்தூள் கொஞ்சோண்டு போடலாம். நான் 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போட்டால் சாம்பார் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டிய மிளகாப்பொடி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பாப்பாலாம் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், கையில் ஃபோன் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கிட்டு நம்ம எப்பயுமே தக்காளி வெங்காயம் போட்டு மிளகாப்பொடி மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டால் தான் அந்த மிளகாப்பொடி வந்து எண்ணெயிலே நல்லா இது பண்ணால் தான் கலர் நல்லாயிருக்கும். நம்ம போட்ட உடனே தண்ணி ஊற்றிட்டோம்னா அது ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி சின்ன டம்ளரில் தான் ஊற்றிருக்கேன். நல்லா வேக விட்டுடலாம். நம்ம வந்து கொஞ்சோண்டு தேங்காய், 2 முந்திரி பழம், தேங்காய், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, சோம்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதையும் ஊற்றிடலாம். அதில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம், கலர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா ஊற்றி சாப்பிட்லாம்.